ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள அட்டையம்பாளையம் கீழ்பவானியின் கிளை வாய்க்கால்ல மதுகு ஒன்றில் கிடந்த வெள்ளை நிற சாக்கு பையில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் சித்தோடு காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கிறாங்க. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு காவல்துறையினர் அந்த வெள்ளை நிற சாக்கு பைய கைப்பற்றி அதுல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்படி பார்த்த போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. வெள்ளை நிற சாக்கு பையில ஆண் சடலம் ஒன்று இருப்பது முதல்ல தெரிய வருது. அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிலையில சாக்கு பையில சடலம் இருந்த நிலையை பார்த்த போலீசார் இதனை கொலை அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில இறந்த நபர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது ஃபைசல் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனைத் தொடர்ந்து முகமது ஃபைசலுடன் இருந்தவர்களை விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வராங்க. இதனையடுத்து போலீசாரோட தொடர் விசாரணைகளை பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகுது. அதாவது முகமது ஃபைசலை கொலை செய்தது முகமது நூர் மற்றும் 17 வயது சிறுவன் சுவன் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனை அடுத்து 2 பேரையும் கைது செய்து சித்தோடு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை நடத்துறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த முகமது ஃபைசலுடன் வேலை செய்யக்கூடிய முகமது நூர் மற்றும் 17 வயது சிறுவன் சுவன் ஆகிய 3 பேரும் சித்தோடில் இருக்கக்கூடிய நூல் மில்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில முகமது நூரின் மனைவி மெக்காவிடம் முகமது ஃபைசல் தவறான கண்ணோட்டத்துல பேசி பழகியதாகவும் தெரியுது. இதனை குறித்து மனைவி மெக்கா கணவர் முகமது நூரிடம் கூறி வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதனால ஆத்திரத்தில் இருந்த முகமது நூர் சுவன் அப்படிங்கிற 17 வயது சிறுவனோடு சேர்ந்து கீழ்பவானி கிளை கால்வாய் பகுதியில் ஒன்றாக மது அருந்திவிட்டு அங்கு இருந்த முகமது ஃபைசலை கட்டையால தாக்கி கொலை செய்கிறாங்க. பின்னர் நூல்மில்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிளாஸ்டிக் சாக்கு பையில முகமது நூரை அப்படியே பேக் பண்ணி வீசி சென்றதும் காவல்துறையினுடைய தொடர் விசாரணைகளை தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகளை அடைச்சிருக்காங்க. மனைவியிடம் தவறான கண்ணோட்டத்தில் பழகிய சொந்த ஊரை சேர்ந்த நபரை அடித்து கொலை செய்த சம்பவம் சித்தோட்ல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.